ஹலோ buddies, வெல்கம் டு பி பாசிட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர்வான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பச்சை மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாங்காவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாங்காய் தொக்கு செய்ய நான் வந்து 7 மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த 7 மாங்காயிலையும் மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான கடாயை எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 250 ml நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ஊறுகாய் அப்புறம் தொக்கு ரெசிபிக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எடுத்து ஊற்றிக்குங்க. ஆயில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் சூடாகிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெந்தய பவுடர் 1 ஸ்பூனு, அப்புறம் தேவையான எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கடுகை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்குங்க. ஸோ அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மேங்கோஸை இதில் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் பண்ண எல்லா மேங்கோஸும் சேர்த்தாச்சு. இது சேர்த்த உடனேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. ஸோ அந்த எண்ணெயும் அந்த மேங்கோவும் நல்லா கலங்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மாங்காய் ஆகட்டும் மாம்பழம் ஆகட்டும் அதை பிடிக்காதவங்கன்னு சொல்லப்போனால் லெஸ் தென் 10% தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இது ஃபேவரட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நான் வந்து 2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சுவைக்கேற்ப வந்து கூடவோ குறைக்கவோ செய்யலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த உப்பு வந்து நல்லா கரைஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு கடுகு பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் முதல்லையே. ஸோ நீங்கள் வந்து வெந்தய பவுடர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். ஸோ இதை சேர்த்த உடனேயே நமக்கு வந்துட்டு அந்த ஊறுகாவோட ஸ்மெல், அதாவது அந்த பிக்கிளோட ஸ்மெல் வந்து நமக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்துட்டு பிக்கிளுக்காகட்டும் தொக்குக்காகட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கலக்கிட்டே இருங்க. இடையில லைட்டாக ஒரு 1 மினிட் அளவுக்கு கேப் விட்டால் போதும். எண்ணெய் வந்துட்டு அதிகமாக விட்டுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பிக்கிளுக்கு தொக்குக்கெலாம் வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் எப்போவும். இது வந்து இந்த மாதிரி நல்லா குக் ஆகிட்டுருக்கட்டும். வாவ், இதனோட கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னமும். இந்த ரா மேங்கோஸ், அதாவது இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நிறைய நற்குணங்களை கொண்டதுன்னு சொல்லலாம். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ஹார்ட், லிவர், அப்புறம் பிரெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இது நல்ல ஜீரண சக்தியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ப்ரெஷர், டயாபெட்டிஸ், இன்றைக்கி வந்து நிறையா பேர்த்துக்கு ப்ரெஷர் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் இருக்குது. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணக்கூட இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். நம்மளோட சூப்பர்வான நான் ஊறு மாங்காய் தொக்கு செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.